ஒன்று சொல்ல போகிறேன் நம்ம எல்லாருக்காகவும். சரியா? ஆண்கள் பயப்படுகிறார்கள். ஆண்களுக்கு எதிரானதல்ல பெண்களுடைய வாழ்க்கை. நான் சொல்கிறேன் பாருங்க, புத்தி இருக்குல்ல, அதை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. விட்டு விலகுங்கள். லெட் இட் கோ. பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள், தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய பெண்கள், நான் இல்லைன்னா என் வீட்டில் ஒரு வேலை நடக்காது, கம்முன்னு எல்லாம் நடக்கும், நீ கம்முன்னு இருக்கணும், அவ்வளோதான். அது இருக்க முடியாது நம்மளால. எல்லாத்தையும் நானே செய்கிறேங்கிற. எனக்கு எங்கே தெரியுமா பெண்களை பற்றி ரொம்ப கவலை. ஒரு 57-60 வயசு ஆன அப்புறமா பெண்களை பாருங்களேன், கண்களில் ஒரு நிரந்தர சோகம் இருக்கும், இல்லை கண்களில் ஒரு நிரந்தர கோபம் இருக்கும். எங்கள் அப்பாட்ட கேட்டேன் நான், ஏன்பா மோகினி பிசாசு எல்லாம் பொம்பளையாகவே இருக்கு? சின்ன பிள்ளை தானே, என்ன வேணாலும் கேட்கலாம்ல அப்பாட்ட. அப்பா சொன்னார், நிறைவேற்றப்படாத ஆசைகளால் நிரம்பி இருக்கின்றவர்கள் செத்தாப்பறமாம் பேயாக அலைவார்கள். ஏன்பா மோகினிங்கெல்லாம் பொம்பளைங்களா இருக்காங்கன்னா, பொம்பளைங்க ஆசை நிறைவேறாமல் செத்து போகிறாங்கன்னு அர்த்தம். ஆசை நிறைவேறியவர்கள் மோகன்களாக இருக்கிறார்கள். சாமி மோகனா சாமி தானே, கிருஷ்ணன். மோகினினா பிசாஸ். இது ஆண்பால், இது பெண்பால். பெண்களே, விருப்பமானதை சாப்பிடுங்க, குறைவா. ஆண்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லவா? உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? 2 வேலை செய்வா, நிறைய சாப்பிடுவா, நிறைய ஷாப்பிங் பண்ணுவா. அப்போ அவள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான்னு அர்த்தம். அவளை திட்டக்கூடாது, இன்னும் குண்டாவா, இன்னும் நிறைய செலவு வைப்பா. ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிங்கன்னா 2ம் குறையும். இதுக்கெல்லாம் பெண்கள் கை தட்டிடாதீங்க, ரகசியத்தை தானே சொல்லித்தரேன். நம்முடைய ஆற்றல் இருக்கு இல்லையா, அந்த ஆற்றலை முழுமையாக செலவழித்தல், முழுமையாக கை கொள்ளுதல். புத்தி இருக்குல்ல, அந்த புத்தியை எப்படி வச்சிருக்கிறதுன்னு சொல்றேன். பல நாட்களை, என் ஆயுளில் சில காலங்களை கடந்து வந்த அனுபவ ரீதியில் இதை நான் சொல்கிறேன். இங்க ஃப்ரீயா இருங்க, மற்றதெல்லாம் வந்து சேரும். இங்க விட்டு விடுதலை ஆகணும். இங்க பிடிச்சிட்டு இருக்கோம் எதையோ. இதை எப்படி விட்டு விடுதலை ஆவது? பாருங்க, ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான். ஒரு போன ராஜா என்ன பண்ணியிருக்காரு, அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு செப்பு காசு டொப்புன்னு எடுத்து போட்டார் பாருங்க. அவன் கேட்ச் பிடிச்சான், கையில் வரல காசு, சாக்கடையில் போய் விழுந்துருச்சு. சட்டுன்னு சாக்கடையில் கைப்பட்டா பாருங்க, ராஜாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் கைப்படாத கைப்படாத, சாரி நான் தான் தப்பாக போட்டேன், இந்தா வெள்ளி காசு வச்சுக்கோ. வெள்ளி காசு வாங்கிக்கிட்டு மறுபடியும் செப்பு காசு தூக்கி சேத்துல கை போட்டான். ராஜாவுக்கு இன்னும் வருத்தம், இன்னும் அவன் புத்தி மாறலையே, இந்த ஒரு தங்க காசு வச்சுக்கோ, அதை விட்டுடு. வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் கை போட்டான். தங்க முடிப்பு கொடுத்தான் ராஜா, இந்தா இனிமேல் சாக்கடையில் கை போடக்கூடாது, ஓகேவா? தங்க முடிப்பை வாங்கி வச்சுக்கிட்டு மறுபடியும் சாக்கடை கிட்ட போனான் கை. ராஜாவுக்கு கோவம், டேய் என்ன செஞ்சா நீ அந்த சாக்கடையில் கை போடுறத நிறுத்துவ? உனக்கு என் ராஜ்யத்துல பாதி தரேன்டா. இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான்னு கேட்டான். என்ன பண்ணுவீங்க? எதை கொடுத்தாலோ எதை செஞ்சாலோ மறுபடியும் பள்ளம் நோக்கி பாய்கின்ற நீரை போல். கல்வி என்பது அதுதான், விட்டு விடுதலையாக்கும். விட்டு விடுதலையாக்குவதற்காகத்தான் கல்வி, அதுதான் கற்றல், அதான் படிப்பு. மனிதனுக்கும் மிருகத்திற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே, மிருகம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது, மனிதன் பிறந்த பிறகு கற்றுக்கொள்கிறான். நான் இதை சில புக் ஃபேர்ல சொல்றேன். ஒரு டிஓ இருக்கிறார் மேடம், சிவகாசியில் சந்திச்சேன் அவரை, ஜான்னு பேரு. அவர் என்ன பண்றாரு, டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுறாரு டீச்சர்ஸ்க்கு, முதல்வர்களுக்கெல்லாம். அவர் போட்ட வாய்ஸ் ஓவர் எனக்கு ஒரு வாட்டி வந்தது, நல்லா இருக்கு சார், எனக்கும் போடுங்கன்னு சொன்னேன். எனக்கு அவர் டெய்லி ஒரு வாய்ஸ் ஓவர் போடுவார். அந்த வாய்ஸ் ஓவர் 10-15 வந்திருக்கு. 2 மேட்டர் மட்டும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருதான்னு பாருங்கள். என் வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கு. 2 1.
பீகார் பழங்குடியினர் மத்தியில் ஒரு கதை நிலவுகிறது. நம் பாட்டிமார்கள் எல்லாம் நமக்கு கதை சொன்னார்கள் தெரியுமா? அழகான கதைகள்ங்க. வாழ்க்கையில் சொல்லி விளங்க முடியாத பல விஷயங்களை கதைகள் மூலமாக விளக்கினார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி கதை இருக்குது, திருட்டு நரி கதை. ஞாபகம் இருக்கா? வாளருந்த நரி. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இல்லை, யாருக்கும் இல்லை. ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கா சார்? பாருங்க, ஒரு நரி எப்போ பார்த்தாலும் போய் திருடி வருமா. குடியானவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். என்னடா இந்த நரி இப்படி திருடுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வாழை வெட்டிட்டான். நரி ஓடிடுச்சு. போய் அதுக்கு ஒரே அவமானம். வாழ இருந்த நரின்னு எல்லாரும் கிண்டல். இது குழந்தைக்கு சொல்லப்படுதுங்க. திருட்டு வேலை செய்யறதுக்கு வாழ இருந்துருச்சு, அவமானம். திருட்டு வேலை செஞ்சா அவமானம். அந்த நரிக்கு தாங்கவே முடியல அவமானம். நேராக அந்த நரி தன்னுடைய கூட்ட தலைவன் கிட்ட கேட்டுச்சான், எனக்கு எப்படி மானம் திரும்பி வரும், முதல்ல வாழை கொண்டு வா, அப்புறம் பார்த்துக்கலாம். நேராக குடியானவன் கிட்ட போச்சான் நரி. சாரி, என் வாழை கொடு, நான் ஒட்ட வச்சுக்கிறேன், உன் பக்கம் வரமாட்டேன். சரி, வால் வேணும்னா என் மாடு இருக்கு, அதில் ஒரு சின்ன கொஞ்சம் குவளையில் ஒரு கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும். குடியானவன் டீச்சர். ஆனால் ஒன்று, யாரையும் கேட்காம எடுக்கக்கூடாது, கேட்டுட்டு தான் வாங்கணும். நரி நேராக போச்சான், மாடு கொஞ்சம் பால் கொடு. குடியானவன் கேட்குறான், என் வால் வாங்கணும். மாடு சொல்லிச்சான், அப்படியே பால் கொடுத்தா ஒரு கட்டு புல்லு கொண்டாந்து போட்டு பால் வாங்கிட்டு போகணும். போய் நேராக புல்லு கட்டு கேட்டுச்சான், ஒரு கட்டு புல் எடுத்துக்கவா, எடுத்துக்க, ஒரு வாளி தண்ணி ஊற்றிட்டு எடுத்துக்க. நேராக ஆற்றுக்கிட்ட போய் நின்று, நான் ஒரு வாளி தண்ணி எடுத்துக்கவா, புல்லுக்கு போடணும், புல்லு கிடைச்சாதான் மாட்டுக்கு பால், மாட்டுக்கு பால் கிடைச்சாதான் வால் கிடைக்கும், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கவா, என் கரை உடஞ்சிருக்கு, கொஞ்சம் மண்ணை கொட்டிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போனுச்சு. நேராக மண்ணுக்கிட்ட வந்துச்சான், மண்ணே கொஞ்சம் மண் எடுத்துக்கவா, ஆற்றுக்கு கொடுக்கணும், அப்போ தான் தண்ணி கிடைக்கும், தண்ணி இருந்தால் தான் புல் கிடைக்கும், புல் இருந்தால் தான் பால் கிடைக்கும், பால் கொடுத்தா தான் வால் கிடைக்கும். சரி, அங்கே ஒரு விதை இருக்குது, எடுத்து விதைச்சிட்டு அது ஒரு மொட்டு விடும், அந்த இலையை பார்த்துட்டு மண் எடுத்துகிட்டு போ. இது போட்டுச்சான், உட்காந்துட்ருக்குது. செடி முளைக்க 1 மாதம் ஆச்சான். 1 மாதம் வரைக்கும் ஒரு இலைக்காக காத்திருப்பது எவ்வளவு பெருமதியானது, ஒரு பொருளை உற்பத்தி செய்தல் எவ்வளவு பெருமதியானது என்பதனை காலத்தால் தான் அது முடியும். காலத்திற்கு நாம் பயந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காலத்தை செலவழித்து சம்பாதிப்பதை நாம் திருடக்கூடாது என்பதனை அந்த நரி உணர்ந்து கொண்ட தருணம் என்று அந்த பாட்டியின் கதை முடிகிறது. இதை குழந்தை மனசுலேயே போட்டுருணும், சொல்லாததெல்லாம் விளங்கும். இப்போ நான் டியூஓ சார் சொன்னது வரேன். ஒரு பழங்குடி, பீகார் பழங்குடி, ரொம்ப புத்திங்க அது. நான் சொல்கிற 2 விஷயமும் ரொம்ப புத்தியான விஷயம். நான் இதை சொல்லிட்டு இடம் சார்றேன், ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குறோம். நான் ரொம்ப பிரார்த்தனையோடு சொல்கிறேன் இதை. ஒரு புறா கூட்டம் இருந்துச்சான். புறா தலைவன் ஒருத்தர் இருந்தானா. ஒரு இளமையான பையனை கூப்பிட்டு, ஒரு புறாவை கூப்பிட்டு, டே, உயிர் காப்பாற்றிக்கணும், நாம சாவக்கூடாது, அப்படின்னா யாரோட ஜாக்கிரதையாக இருக்கணும்? அந்த இளைய புறா சொல்லிச்சான், குறி வைக்கிறான்ல வேட்டைக்காரன், அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்? அவன் குறி தப்புறது இல்லை. நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் தான் நம்ம விலக முடியும். ஓ, அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், சரியா சொல்லுதா அந்த புறா? சரியா சொல்லுது சார். இல்லை, தப்பா சொல்லி கொடுத்துருக்க. என்ன தப்பா சொல்லி கொடுத்துட்டேன்? குறி வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு எல்லாருக்கும் தெரியும். உயிர் இயற்கை. யாரோட ஜாக்கிரதையா இருக்க தெரியும்னா